அவதாரம் என்ற சொல்லுக்கு மேலிருந்து கீழ் இறங்குதல் என்று பொருளாகும். அப்படி கீழே இறங்கி வந்து பகவான் நமக்கு செய்திருக்கக்கூடிய உதவி என்ன? இந்த பிறவி என்னும் சாகரத்திற்குள் வந்து விழுந்துவிட்ட நாம் நம்மை தேற்றிக் கொள்வதற்கு, காப்பாற்றிக் கொள்வதற்கு ஏதாவது ஒரு கொழுகொம்பு வேண்டும். ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய நீர்நிலையில, ஒரு குளம் குட்டையில விழுந்து விட்ட ஒருவனுக்கு எதையாவது ஒன்றை பற்றி கொண்டு மேலே ஏறி வர வேண்டும் என்கின்ற வேகம் இருக்கும் இல்லையா? அப்படி திக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய இந்த பிறவி என்னும் பெரும் கடலில் விழுந்துவிட்ட நமக்கு ஒரு திக்காக, ஒரு பற்றாக இருக்கக்கூடியவன் நாராயணன். இந்த மகாவிஷ்ணுவினுடைய 9 அவதாரங்களும் ஒவ்வொரு விதமான திவ்யமான அனுபவத்தை நமக்கு தரக்கூடியதாகும். அடுத்தது 10வது அவதாரமாக கல்கி அவதாரம் எடுக்க இருக்கிறார் மகாவிஷ்ணு என்பது நம்முடைய நம்பிக்கை. காத்து கொண்டும் இருக்கின்றோம். சரி, 9 அவதாரங்கள் முடிந்துவிட்டது. இந்த 9 அவதாரங்களிலே மகாவிஷ்ணு எடுத்தவற்றிலேயே ஸ்ரீராமனுடைய அவதாரமும் ஸ்ரீ கிருஷ்ணருடைய அவதாரமும் அதிகம் பேசப்படக்கூடியதாக இருக்கிறது.